சார் யானையை கூப்பிட்டு போகிறதுக்கான சர்டிஃபிகேட் சார். யோ அந்த டைப் பண்ண லெட்டர் எடு. என்ன சார் யானையை கூப்பிட்டு போகலான்னா ஏதோ லெட்டர் தரீங்க. அதில் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க. அதான் வரும்போது பார்த்துருப்பீங்களே, யானை கட்டியிருந்த சங்கிலியை அத்துக்கிட்டு மதம் பிடிச்சி காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. சார் என் மணி அப்படிலாம் பண்ண மாட்டா சார். உன் மேலே கை வைக்க வந்தப்போ என் மேலே பாஞ்சதை பார்க்கலையா நீ? ஜட்ஜே பார்த்துருக்காரு. ஒழுங்காக கையெழுத்து போடுங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இல்லைன்னா காட்டு யானை கூட சண்டை போட்டு தான் சாவணும். ஐயா நீங்க பொய் சொல்றீங்கய்யா. நானும் என் மகனும் வருவோம்னு நம்பித்தான் அவன் உங்க கூடயே வந்தான். அவன் ஓடுறா இருந்தா கோர்ட்லயே ஓடி இருக்க மாட்டான். ஆமாய்யா, நான் பொய் தான் சொல்றேன். என்ன பண்ண முடியும் உன்னால? கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கிளம்பு. ஐயா கூச்சப்படாதீங்க. ஏதாச்சும் துட்டுக்கிட்டு வேணும்னா தயங்காம கேளுங்க, தந்துடுறோம். என்ன பார்த்தா என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அண்ணா நம்ம யானையோட மணினா. அடிச்சேன். என்னப்பா இந்த யானை இல்ல, உன் யானையையும் நான் தான் அடிச்சேன்.
யானைக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவான். எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனையாகும் போல தோணுது. என்ன பல்ராம் பாய், வேலை கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன மறந்தே போயிட்டீங்களா? கரெக்டான வேலை வரும்போது தான் நான் வருவேன்னு தெரியாதா? இப்போ சரியான வேலை வந்திருக்கு. எவன் டைம் நல்லா இருக்கோ இப்போ அவனுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட். முன்னாடிலாம் யாராச்சும் போடணுன்னா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வருவானுங்க. ஆனால் தடவையாக ஒருத்தனை போட ரேட் என்னென்னு நம்மக்கிட்ட கேட்குறானுங்க. யாரு பாய் அவன்? யாரை பாய் தூக்கணும்? மேல்மட்ட ஆளுங்கள்லேருந்து கீழ்மட்ட ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்கும் தட்டி விடு. இவன் தலையை எவன் எடுக்கிறானோ அடுத்த நிமிஷமே அவன் தலைவிதியை மாறும். ஏய் நில்லுப்பா. யோ, அவனை உள்ள விடியா. ஓ என்னையா? சார் கோர்ட்டில் சொன்னாங்கன்னு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு கேம்புக்கு போனா அந்த ஆள் மறுபடியும் என் மணி எனக்கு மதம் பிடிச்சி காட்டுக்குள்ளே ஓடி போயிருச்சுன்ட்டு என்கிட்டயே கேள்வி கேட்குறான் சார். மதம் பிடிச்சி ஓடிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. கழுத்து போட்டு கொடு, கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா 1 வருஷமாவது ஆகும் மறுபடியும் மதம் பிடிக்க. யானையோட 20 வருஷமாக இருக்கேன் சார். அவன் பொய் சொல்கிறான். நீங்கள் தான் சார் என் யானையை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தரணும். சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா. நானும் விசாரிக்கிறேன். அண்ணா, இந்த யானை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க? என்னாச்சுப்பா இது? என் மணி ஐயா வரகலியார் கேம்பில் இருந்தான். அவனை போய் கூப்பிட்டு வரலான்னு போனோம். கேட்டா எங்கேயோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. ஐயா நீங்க யானைக்கு கூடவே புலங்குறீங்க. உங்களை கேட்டா ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்க வந்தோம்யா. காட்டுக்குள்ளே போயிருச்சுன்னு சொல்கிறது புதுசாக இருக்கு. நான் எங்கள் சைடில் வேணால் விசாரித்து பார்க்குறேன்யா. நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன். காசுக்காக தான் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணீங்க அப்படின்றதா இருந்தா அந்த காசை அந்த ஃபேமிலி கிட்ட வாங்கிட்டு அந்த யானையை விட்டுருந்துருக்கலாம்ல. என்ன சார், இதை நான் என்ன காசுக்காக பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? அந்த யானையை கேட்டு பெரிய பெரிய இடத்துல இருந்து ஏகப்பட்ட கால்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் வந்துச்சு. என் இடத்துல நீங்களாக இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் இந்த யானை விஷயமா கேட்டு வரதா இருந்தால் என்கிட்ட வராதிங்க சார், ப்ளீஸ். என்னம்மா, ஏன் மூச்சு வாங்குற அளவு இப்படி ஓடி வர? நீங்க கனவுல ஒரு யானை பார்த்தேன்னு சொன்னீங்களே? ஆமா. அதை நான் பார்த்தப்பா. பாத்தியா? நான் பார்த்தேன். எங்க? அருவி கிட்ட. இனி யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நாம் இறங்கி தேடினாதான் மணியனை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும். நீ சொல்றதுதான் சரி. வாங்க, நம்மெல்லாம் புறப்படுவோம். பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம்.
என்னடா அபசகுணமா அம்மா ஃபோட்டோலாம் உடையுது? அது ஏன்டா அபசகுனம்னு எடுத்துக்கிற? நம்ம மணியை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு உங்க அம்மா உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு எடுத்துக்கையா. வரப்படியா? நேரத்துக்கு சாப்பிடுயா. மணி நினைச்சு பட்னியா கிடக்காத. மாப்பிள, ஏய் என்ன அது? எந்திரி மாப்பிள, ஏய் என்ன அது? ஏய் எந்திரியா, எந்திரி மாப்பிள, எந்திரி மாப்பிள, எந்திரி எந்திரி. ஒன்றும் இல்லை மாமா, வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் 1000 தடவை சொல்லி காமிச்சிருக்கேன் மாமா. என் பிள்ளைக்கு உசுரை காப்பாத்திட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லி காமிக்கலையா மாமா. இடத்த தரவே மாட்டேன்னு அடம்பிடிச்ச வெள்ளச்சாமிட்ட வீட்டோட எழுதி வாங்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? பெரிய பிள்ளைக்கு வீடு கட்டிட்டோம்ல, இந்த இடத்துல சின்ன பிள்ளைக்கு அழகா ஒரு வீடு கட்ட போறேன். எந்த இடத்துல நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களும் அந்த யானையும் இல்லைனாக்கா நம்ம 2 பிள்ளைங்களும் உசுரோட இருந்திருக்காதுங்க. என்னடி சொல்ற? ஆத்துல நனைஞ்சு வந்தாங்கல்ல, அன்னைக்கு அவங்க மட்டும் இல்லைனா நம்ம 2 பிள்ளைங்களும் ஆத்தோட போயிருக்கோங்க. என் ஒட்டு பிள்ளைய ஓட்டு பிள்ளைய நினைச்சேன் மாமா. ஆனா நீ உசுரா வலிச்ச மணினுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் மாமா. துரோகம் பண்ணிட்டேன் மணினுக்கு, துரோகம் பண்ணிட்டேன் மாமா. மாப்பிள என்னயா சொல்ற? மணியிட மத பிடிக்க வச்ச பாயலாம். ஏய் ஒண்ணு வேலை வேலை, ஏய் முடியா முடியா முடியா. ஒரு பையன் வந்தா மணியை வச்சு பெருசா சம்பாதிக்கணும் ஆசைவாத்து கட்டவும். நானும் பேராசைப்பட்டு புத்து பேதலிச்சு தப்பு பண்ணிட்டேன். என் 2 பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன் மாமா. மணி கேம்புக்கு போனது வரைக்கும் தான் மாமா தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாதுக்கு மாமா. என் பிள்ளைகளை விட இந்த 10 ரூபா ஒன்றும் பெருசு இல்லை மாமா. இதை வாங்கி மாமா. இல்ல நீ வாங்கி மாப்பிள, பத்திரம் வாங்கிட்டே இருக்கட்டும், வாங்கி நான் வாங்கிக்கிறேன். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. மணியை தேடி நானும் வர்றையா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வா மாப்பிள்ள போலாம். ஒன்றும் வேணாம், எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். என் மணியும் இல்லாமல் நான் திரும்பி வரமாட்டேன். டேய் வாங்கடா போலாம். नोट परमिट है सर, इस फाइल को बीच में से भाई इसको मारने वाले हैं ना? अभी तुरंत इसको फोटो और लोकेशन अपने आदमी को भेज दो. इंश्योरेंस है क्या? अब गाड़ी में सब फोन में मैसेज आना उसको मारने के लिए. भैया गाड़ी चलो. ये किसका फोन है? मेरा फोन साहब. ये ले कॉल. இவனே எதுக்குடா தேடுறீங்க? இவன் தலையை எவெடுக்கிறானோ அடுத்த நிமிஷமே அவன் தலைவிதியை மாறும். ஹலோ வேலு,
இப்போ நீ எங்கே இருக்க? டோல்கிட்ட சார். வேலை இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொன்னார். வண்டியில் இருக்கு. இதுக்கு முன்னாடி உனங்களை பார்த்துருக்கியா எங்கேயாவது? இல்லை சார். உனக்கு யானை தவிர பர்சனலாக வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஒரிசாலேருந்து உன்னை போட சொல்லி உன் தலைக்கு இந்தியா ஃபுல்லாக பெரிய வேலை வச்சிருக்கானுங்க. இந்தியா ஃபுல்லாக உன் தலைக்கு ஒருத்தன் வேலை வச்சிருக்கான்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நெட்வொர்க் ரொம்ப பெரிய நெட்வொர்க்குன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, உன் யானையை மறந்துடு. நீ பேசாம உன்னோட ஃபேமிலியோட நிம்மதியாக வாழ்றதுக்கு பாரு. ஆஸ் அ பிரதராக சொல்கிறேன், அதுதான் உனக்கு நல்லது. நான் பண்ண சத்தியத்தில் தான் மணியன் போயிருக்கான் சார். என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். டேய். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. சார் ஒரு சின்ன பிரச்சனை. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், நான் அனுப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார். உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்தியாலேயே ஒருத்தரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். அது எங்கள் ப்ரொஃபஸரால் மட்டும்தான் முடியும். அவரை போய் பாரு, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவார். வேலு, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. வீட்டை விட்டு மணியனை கண்டுபிடிக்கிறோன்னு தைரியமாக கிளம்பி வந்துட்டோம். அவன் எந்த திசையில் இருக்கான்னு கூட தெரில. எப்படா கண்டுபிடிக்க போகிறோம்? அன்னைக்கு கோர்ட்டில் மணியை வண்டியில் ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சான். நான் வருவேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் ஏறி போனான். மணியை என்னை பார்த்த அந்த பார்வை ஒரு நிமிஷமும் என் மனசில் ரணமாக குத்திக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, மணியை இல்லாமல் நான் திரும்பி வரவே மாட்டேன். மணியை என்ன நம்பிக்கையில் அங்கே போனானோ அதே நம்பிக்கையில் தான் நான் அவனை தேடி போகிறேன். மணி என்னை தேடி போகிறதுல எது வேணால் நடக்கலாம். இது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்கடா. டேய் வேலு, எப்படி தேடுறதுன்னு தான் கேட்டோம். விட்டு போகிறோம்லாம் சொல்ல. மணியனை தேடுறதுல என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். வேலு, அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அவரை போய் பார்க்கலாம்டா.